வானத்தில் மழையும் மேகங்களும். கோடை காலத்தோட வெப்பத்தால நாப்பூர் காடு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. வானத்துல இருந்தபடியே ரெண்டு மேகங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, மழை இல்லாததுனால இயற்கையோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. நாம இந்த காட்டுக்கு மழைய பெஞ்சே ஆகணும். ஆமா தம்பி, நீ சொல்றது ரொம்ப சரி. வா, இத பத்தி இப்பவே நம்ம தாத்தா கிட்ட பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு மேகங்களும் தங்களோட மேக வீட்டை நோக்கி போனாங்க. தாத்தா, மழை இல்லாததுனால இயற்கையோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. நாம இயற்கையோட வளத்தை பாதுகாக்கணும்னா காட்டுல இப்பவே மழை பெஞ்சாகணும். ஆனா தாத்தா, இந்த முறை நாம நதியில இருந்து நீர் எடுக்க கூடாது, கடல்ல இருந்து தான் எடுக்கணும். அப்பதான் பருவமழை முடிஞ்சாலும் நம்ம கிட்ட நீர் கையிருப்பு இருக்கும். என்ன குழந்தைங்களா, கடலுக்கு போக ஆசைப்படுறீங்களா? ஆனா என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது. தாத்தா, நீங்க இங்கேயே ஓய்வெடுங்க. நானும் தம்பியும் போய் கடல்ல இருந்து தேவையான அளவு நீரை எடுத்துட்டு வரோம். சரி குழந்தைங்களே, பார்த்து போங்க. சரி தாத்தா, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேகங்களும் தங்களோட மேக வீட்டுல இருந்து தண்ணீரை சேமிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வந்தாங்க. கடற்கரைக்கு போற வழியில அக்கா மேகமும் தம்பி மேகமும் சில பறவை கூட்டங்களை சந்திச்சாங்க. மேகமண்ணே, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஆமா, மேக தாத்தா உங்க கூட இன்னைக்கு வரலையா? இல்ல, தாத்தாவால ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியல. சரியான நேரத்துக்கு பருவமழைய பொழியணும்ல, அதனாலதான் நாங்க நீரை சேமிக்கிறதுக்காக கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயம். வெப்பத்தால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். கவலைப்படாதீங்க பறவைகளே, இன்னும் 10 நாட்களுக்குள்ள நாங்க காட்டுல மழைய பொழிய ஆரம்பிச்சிடுவோம். நாங்க அதுக்குள்ள எங்களோட வீட்டை பழுது பாக்குறது, உணவு சேகரிக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிடுறோம். அப்பதான் மழைக்காலத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு பறவைகளும் மேகங்களும் பேசிக்கிட்டு இருந்தத தூரமா இருந்தபடியே காலுக்காகவும் ராணிக்காகவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கலு, கேட்டீங்களா? பருவமழை ஆரம்பிக்க போகுதான். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? என்கிட்ட நல்ல யோசனை இருக்கு. ஒவ்வொரு முறையும் நாம தானே மற்ற பறவைகள் வீட்ல மழைக்காலம் ஆனா உணவு கேட்டு போவோம். இந்த முறை எல்லா பறவைகளும் நம்ம கிட்ட வர போறாங்க. காலு, அப்படி என்ன திட்டம் தான் கையில வச்சிருக்கீங்க? ராணிக்காகவும் இப்படி கேட்டதுமே காலுக்காகவும் தான் திட்டத்தை ராணி கிட்ட சொல்லுச்சு. வாவ், என்ன அருமையான திட்டம்! காலு, இத மட்டும் நாம செஞ்சுட்டோம், ஒவ்வொரு பறவைகளையும் நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் மேக வீட்டை நோக்கி ரொம்ப உயரமா பறந்து போனாங்க. அதே சமயத்துல காட்டுல இருந்த மற்ற பறவைகள் மழைக்காலத்துக்காக தங்களோட வீட்டின் மேற்கூரைய சரி செஞ்சாங்க. இன்னும் சில பறவைகள் மழைக்காலத்துக்கு தேவையான உணவுகளை சேமிக்கிறதுக்காக போனாங்க. காகங்களே, என்ன விஷயம்? என்ன பாக்குறதுக்காக இவ்ளோ தூரம் பறந்து வந்திருக்கீங்க? மேக தாத்தா, இத சொல்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் உங்களை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க. என்ன சொல்றீங்க காகங்களே? அப்படி என்ன பத்தி மோசமா பேசுறாங்க? மேக தாத்தா, இனிமே உங்களால நீரே சேமிக்க முடியாதான். நீங்க இருக்கிறதே வேஸ்ட்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மேக தாத்தா, நீங்க தினமும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்களாம். அதை தவிர உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு எங்க காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் உங்களை பத்தி கிண்டல் பண்றாங்க. காகங்கள் இப்படி சொன்னதை கேட்டதுமே மேக தாத்தாவுக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. என்ன பத்தி அந்த பறவைகள் இப்படியா பேசுறாங்க? அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு வயசாகி இருக்கலாம், ஆனா மழைய பொழியிற சக்தி என்கிட்ட இருந்து இன்னும் போகல. காகங்களே, நீங்க மட்டும் நான் நீர் சேகரிக்கிறதுக்கு உதவினீங்கன்னா அந்த பறவைகள் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுப்பேன். மேக தாத்தா, நீங்க கவலையே படாதீங்க, அத நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அதுக்கு கைமாறா நீங்க எங்களுக்கு கூடை நிறைய பழங்களை மட்டும் கொடுத்தா போதும். காகங்கள் இப்படி சொன்னதுமே மேக தாத்தா தன்னோட வீட்டுல இருந்து கூடை நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்து காகங்களுக்கு கொடுத்தாரு. இத பார்த்த காகங்கள் ரொம்பவும் சந்தோஷமாகிட்டாங்க. இந்த பழக்கூடைய நாம வீட்டுல வச்சுட்டு வீட்டுல இருந்து ஒரு கயிறு எடுத்துட்டு வாங்க, மேக தாத்தாவை கூட்டிக்கிட்டு நாம கடற்கரைக்கு போயாகணும். உடனே காலுக்காகமும் அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்து வந்துச்சு. பிறகு
தான் வீட்ல இருந்து ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேக தாத்தாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. 2 காகங்களும் மேக தாத்தாவை ஒரு கயிற்றால கட்டி கடற்கரையை நோக்கி கொண்டு போனாங்க. ரொம்ப கோபமா இருந்த மேக தாத்தாவும் தன்னால முடிஞ்ச அளவு அதிகப்படியான நீரை கடல்ல இருந்து உறிஞ்சுக்கிட்டாரு. அதிகமான நீரை உறிஞ்ச மேக தாத்தா ரொம்பவும் கோபமா நாம்பூர் காட்டை நோக்கி வந்தாரு. திடீர்னு வானிலை ரொம்ப மோசமானதை பார்த்ததுமே அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. மிட்டு 12 நாட்களுக்கு பிறகுதானே மழை பெய்யும்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா வானத்தை பார்த்தா இப்பவே மழை பெய்யும் போல இருக்கே. சோட்டி, அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த வானிலைய பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. வா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 கிளிகளும் தங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏ பறவைகளா, என்னையா கேலி செய்றீங்க? என்னோட சக்தி என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக தாத்தா தன்னால முடிஞ்ச அளவு முழுமையான மழைய காட்டுல பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஐயோ, காட்டுல ஏதோ தவறு நடக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற மேகங்கள் எல்லாம் 12 நாட்கள்ல தானே மழை பெய்யும்னு சொன்னாங்க. அம்மா, வெளிய காற்று வேற ரொம்ப வேகமா வீசுதும்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சாரா, ஆனா காட்டுல இயல்புக்கு மாறா ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா அந்த மழையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, முறையா நாம மழைக்காலத்தை இவ்ளோ சந்தோஷமா கொண்டாடுறோம் இல்ல? ஆமா ராணி, நாளைக்கு காலையில ஆகட்டும், பசியோட இருக்கிற எல்லா பறவைகளும் நம்ம வீட்டை தேடிதான் வர போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மிட்டு, நம்ம கிட்ட எந்த உணவுமே இல்லையே. இந்த மழைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சோட்டி, நம்ம கிட்ட மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற எந்த பறவைகளுமே இன்னும் மழைக்காலத்துக்கான உணவை சேமிக்கல. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. நேராக மேக தாத்தாவும் மிக மிக அதிக மழைய பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த காட்டுலயே காகங்களோட வீடு மட்டும்தான் ரொம்ப தாழ்வான மரக்கிளையில இருந்துச்சு. மேக தாத்தா அதிக மழைய பொழிய காட்டுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. வெள்ளம் மேல மேல வர வர அந்த வெள்ளத்துல காகங்களோட வீடு அப்படியே மூழ்கிடுச்சு. தங்களோட வீட்டை இழந்த 2 காகங்களும் தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ காலு, நம்மளோட பழங்கள், நம்மளோட வீடு எல்லாமே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ராணி, மற்ற பறவைகள் கஷ்டப்படுவாங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா அது இப்போ நமக்கே கஷ்டமா முடிஞ்சிடுச்சே ராணி. காகங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மேல இருந்தபடியே மேக தாத்தா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த காகங்கள் பொய் சொல்லிருக்காங்களா? இந்த காகங்களோட பேச்ச நம்பி நான் இந்த அப்பாவி பறவைகளை தண்டிச்சிட்டேனே. இனிமே எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த காகங்களோட பேச்ச நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன மேக தாத்தா காட்டுல மழை பொழியறத நிறுத்திட்டாரு. தன்னோட தப்ப உணர்ந்த மேக தாத்தா மறுபடியும் தன்னோட மேக வீட்டுக்கே போயிட்டாரு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பிறரை சிக்க வைக்க வலை போடக்கூடாது. ஏன்னா அந்த வலையில நாமளே சிக்கிக் கொள்ளுவோம். அதனால யாரையுமே கஷ்டத்துல ஆழ்த்த நினைக்க கூடாது. புதையலும் திருட்டு காகமும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல ராணிக்காகம் ஐஸ்கிரீம் விற்றபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், வெயில் காலத்துக்கு ஏத்த குழு குழு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வருதும்மா, எனக்கு ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரி சாரா, சீக்கிரம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஆண்டியை நிக்க சொல்லு. நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்க. குழந்தை, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்மா வேணும்? என்கிட்ட நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இருங்க ஆண்டி, எங்க அம்மா இப்ப காசு எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு ரூபா? குருவி, நான் சின்ன பசங்களுக்காக ரொம்ப குறைவான விலையில தான் ஐஸ்கிரீம் விக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை வெறும் 5 ரூபா தான். 5 ரூபா தானா? உங்ககிட்ட ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப குறைவா இருக்கு. மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ஐஸ்கிரீமை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காட்டுல வர வர இப்ப திருடங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுக்கு என் வீட்லயும் திருடன் வந்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை குருவி, என்னோட வளையல் நெக்லஸ் எல்லாம் நான் வீட்டோட மேற்கூரையில மறைச்சு வச்சிருந்தேன். நீங்களும் ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கேன். நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. இந்த விஷயத்த மற்ற பறவைகள் கிட்டயும் சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? காலு, பின்ன நான் தகவலை சேமிக்காம வீட்டுக்கு வருவனா? அத்தி மரத்தோட கிளையில ஒரு குருவியோட வீடு இருக்கு. அந்த குருவி விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் திருடிட்டு வாங்க. சரி ராணி, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. சரா, நீ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் உனக்கான சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? அம்மா, ஜன்னல்ல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்குமா. ஜன்னல் வழியா வானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, சீக்கிரம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை போட்டுச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாராவும் தன்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அம்மாவோட பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. நடு இரவு ஆனதுமே காலுக்காகவும் வேலைக்கு கிளம்பிச்சு. நண்பா, இன்னைக்கு நாம எந்த வீட்ல திருடணும்? டே பப்ளு, நாம இன்னைக்கு அத்தி மரத்தோட கிளையில தான் போக போறோம். அங்க இருக்கிற ஒரு குருவியோட வீட்ல தான் நாம இன்னைக்கு திருட போறோம். சரி நண்பா, சீக்கிரம் வா, வேலையை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, நீ வெளியவே நின்னு யாராச்சும் வராங்களான்னு பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் கிட்ட இருந்த கள்ளசாவிய பயன்படுத்தி மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. மெதுவா காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா புறா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த காட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த காட்டுக்கு புதுசா? என் குழந்தைக்கு ரொம்ப காது வலியா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஜம்ஜம்மோட வீட்டை தான் நான் தேடி வந்தேன். இது ஜம்ஜம்மோட வீடு கிடையாதுப்பா, இது ஒரு குருவியோட வீடு. ஜம்ஜம்மோட வீடு அருவிக்கரையோட பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நான் வீடு மாறி வந்துட்டேன். சரிண்ணே, நான் இப்பவே அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகவும் அங்கிருந்து பறந்துச்சு. உடனே புறாவும் தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா ரொம்ப தூரமா போனதை பார்த்த பப்ளுக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த நகையை எல்லாம் திருடிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்த 2 காகங்களும் அவங்க திருடிட்டு வந்த பொருட்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மூட்டையில 2 வளையல் இருக்கு. அந்த 2 வளையலும் எனக்கு சொந்தம், சரியா? ராணி அக்கா, 2 வளையலையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டா அப்ப எங்களோட பங்கு குறைவாதான் வரும். நான் மட்டும் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நான் தான் நிறைய பங்கை எடுப்பேன். சரி சரி, சண்டை போட்டுக்க வேண்டாம். நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த பானை உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச என்னோட நகைங்க எல்லாமே போயிடுச்சு. மீனுக்குருவி அழுத சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என் வீட்டுல இருந்த நகைகளை நேத்துக்கு ராத்திரி யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நேத்துக்கு திருட வந்திருக்கான். நேத்துக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உன் வீட்டு முன்னாடி ஒரு காகம் நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காகத்துக்கிட்ட நான் விசாரிச்ச நேரம் ஜம்ஜம் வீட்டுக்கு காது வலிக்கான மருந்து வாங்க வந்தேன்னு சொல்லுச்சு. என் வீட்டுக்கு எந்த காகமும் காது வலிக்கான மருந்து வாங்க வரலையே. மீனு, நீ எப்பவாச்சும் உன் நகைகளை எங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னியா? ஆமா புறானு, நேத்துக்கு
ஐஸ்கிரீம் விக்கிறதுக்காக ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகத்து கிட்ட தான் நான் சொன்னேன். அப்படின்னா நிச்சயமா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. நாம அதன்படி செய்தா அந்த திருட்டு காகங்களோட கும்பலை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. மறுநாள் ராணிக்காகவும் வழக்கம் போல ஐஸ்கிரீமை வித்தபடியே மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கிளியே, நேத்துக்கு உங்களோட காட்டுல ஏதோ ஒரு குருவியோட வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, மீனுக்குருவியோட வீட்ல தான் திருட்டு போயிடுச்சு. இது ரொம்ப மோசம். நான் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா கூரை மேல வச்சிருக்கேன். ஆமா காகமே, நானும் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் நகை இருக்கிற இடத்த காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல காலுக்காகமும் பப்ளுக்காகமும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, வீட்டோட கதவு திறந்துதாண்டா இருக்கு. வா, நாம 2 பேரும் உள்ள போய் சீக்கிரம் நகையை எடுத்துட்டு வந்துடலாம். நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போ. டேய், அந்த கிளி நகைகளை எல்லாம் பீரோக்குள்ள வச்சிருக்கான். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் பீரோவை திறக்க முடியும். வா. 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகமும் பப்ளுக்காகமும் மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லா பறவைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த 2 காகங்களையும் நல்லா அடிச்சாங்க. போலீஸ வர சொல்லி அந்த காக்கை கும்பலை பிடிச்சு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. போலீஸும் அந்த காகங்கள் கிட்ட இருந்த திருட்டு நகைகளை வாங்கி மறுபடியும் மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கல்பனா, அருணா, வல்லரசு, ஹர்ஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லியா பாப்பா, நிலா, ஜீபா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிஷாலினி, ஹிர்திக், மகிழினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விக்கி, விசு, தருண், ருத்ரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆதிரா 2 பாப்பாவும் நல்லா படிச்சு பெரிய பசங்களா வளர மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ருத்ரா, காவிஷ், பானு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சத்யா, ஹசிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சஜித் குட்டி, லாவண்யா, பூமிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாரோ, மலர் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மயாலினி, மாரவி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தியாகராஜன், மெர்ச்சன், மெர்சி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீக்ஷா, தூரிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வியாஷ் குட்டி, நீங்க நல்லா சாப்பிடணும் சரியா? ரித்விக், மாயோன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஷிஃப்ரா, தன்யா, ஐஷான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.